என் பேர் சதானந்த புலவர். நாங்கள் முதலியார் குலத்தை சேர்ந்தவங்க தான். ஒட்டக்கூத்தன் பரம்பரை சேர்ந்தவர்கள். ஒட்டக்கூத்தன் பரம்பரைனா மன்னார்குடியிலிருந்து வந்து மன்னார்குடி தான். அது மன்னார்காடு, பின்ன இப்புறம் மன்னார்காடுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து அங்காள பரமேஸ்வரி கோவில் வச்சு அங்கே வச்சு நாங்கள் பூஜிச்சுட்டு வந்தவர்களாக்கும். அந்த காலத்தில் கேரளாவில் தமிழ் கம்பராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு தோற்பாவை கூற்று എന്നൊരു கலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. எங்கள் குடும்பத்தினரையும் தேடி பிடிச்சு இந்த கலையை படிக்க செய்து கோவில்களில் செய்து வர சொல்கிறாங்க. நாங்கள் 8 தலைமுறையாக 300 வருஷமாக இந்த கலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். வணக்கம். நான் அங்கப்பன் நகனு பேர். இப்போது கைக்கോള മുതലി സംഘമുണ്ട് நம்ம கேரளாவில். அதனுடைய ஸ்டேட்டு ஜெனரல் செக்ரட்டரி செயலாளராகும், பொதுச் செயலாளர். நான் முன்னே மற்ற பஞ்சாயத்தில் செக்ரட்டரி ஆகிட்டு என்ன செய்வாங்க, செக்ரട്ടറി செயலாளராகிட்டு സർക്കാർ തലത്തിൽ വിരമിച്ച് இப்போ 15 வருஷமாக ഇതിലേക്കും இன்வால்வ் பண்ணிட்டு வர்றோம். இது கூடாமல் ஈஸ்வர காரியங்களிலும் நிறைய பந்தப்பட்டு வருவோம். கோவில் காரியங்களில், ஈஸ்வர காரியங்களில் எல்லாம் ബന്ധപ്പെട്ട് வருவோம். ஈஸ்வர காரியம் செஞ்சுட்டு இருக்கிறதாகும். പിന്നെ തോൽപ്പാവക്കൂത്തായിട്ട് ബന്ധമുണ്ട്. ഇപ്പം മുന്നേ പഠിച്ചിരുന്നോ, ഇപ്പോൾ அப்படி ஒரு பந்தம் இல்லை. எல்லாம் கூடி சமயம் கிடைக்காதது കൊണ്ട്, சரீரம் சம்மதிக்காதது കൊണ്ട് இப்போ அതൊന്നും இல்லை. என் பேர் சதானந்தன்னு தான் பேர். ஆனால் நாங்கள் ஃபேமிலியாக 7 தலைமுறையாக தோல்பாவக்கூத்துங்கிற ஒரு கலையில் ஈடுபட்டதுனால சதானந்த புலவர்னு எல்லோரும் சொல்லுவாங்க. நாம் இங்கே இருக்கிறது இப்போது கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் பாலப்புறம் என்கிற ஒரு ஊர் இருக்குது. அது ஒத்தப்பாலத்துக்கு பக்கத்தில் 4 கிலோமீட்டர் பக்கத்தில் பாலப்புறம்னு இருக்குது. இங்கே முதலியார் ஃபேமிலி, அதாவது செங்குந்த முதலியார் ஃபேமிலி சேர்ந்த 300க்கும் மேலே குடும்பங்களே இங்கே இருக்குது. முதல்ல இவங்க நெசவு ஜெயிச்சுட்டு வந்திருந்தாலோ இப்போ கேரளாவில் ஒரு இடத்துலையோ 1-2 ஊரை தவிர வேறொரு இடத்துலையோ நெசவு தொழில் இல்லை. மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டீஸு இல்லாத காரணத்தினால அதில் எல்லா இடத்துலையும் நின்று போச்சு. இப்போ பாலப்புறம் கிராமத்துலேயும் நெசவு தொழிலே இல்லாமல் போச்சு. வேறு ஏதாவது தொழில் செஞ்சுருக்குறோம். எங்கள் ஃபேமிலி நாங்கள் தமிழ்நாட்டில் ஒட்டக்கூத்தர் ஃபேமிலி சேர்ந்தவங்கனாக்கா அப்பா சொல்லுது. ஒட்டக்கூத்தர் குடும்பத்தை சேர்ந்தவங்க முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து மைக்ரேட் செஞ்சு வந்து പാലക്കാട് ജില്ലയിലുള്ള മണ്ണാർക്കാട്, இப்போது மன்னார்காடுங்கிற முதல்ல மன்னார்குடி என்ற பேர் இருந்தது. மன்னார்குடியில் வந்து அங்காள பரமேஸ்வரின்னு சொல்லிட்டுள்ள ஒரு சாமி கோயிலை வச்சு அங்கே வச்சு கும்பிட்டுட்டு இருந்தோம். அப்போது இங்கே இந்த பாலப்புறத்தில் பக்கத்தில் கோவில்களை தோல்பாவக்கூத்து நடத்துறதுக்கு புலவர்மார் வேணும்னு சொன்ன காலத்தில் இங்கത്തെ അന്നത്തെ ஊராளர் ஜமீன்தாரெல்லாம் கூடி இங்கே வந்து அழைச்சிட்டு வந்து இங்கே இடம் கொடுத்ததுனாலேயாக்கோ பாலப்புறம் கிராமத்தில் வந்து நாங்கள் 6 வீட்டுக்காராக்கும் மன்னார்காட்டிலேருந்து முதல்ல இங்கேருந்து வந்து சேர்ந்த முதலியார் கம்யூனிட்டி. அதுக்கு பின்னே ஷொர்ணூர் என்னோட இடத்துலேருந்து வந்து இங்கே சேர்ந்துருக்குறாங்க. பாலக்கோட்டுலேருந்து நிறைய பேருக்கு இப்போ கிராமத்துக்கு வந்திருக்கிறாங்க. கூட்டாளன்னு சொன்ன இடத்துலேருந்தெல்லாம் வந்து இப்போ 300 ஃபேமிலின்னு சொல்லிச்சுன்னா பல இடத்துலேருந்து வந்து இங்கே வந்து சேர்ந்த ஃபேமிலிஸ் ஆக்கும். പിന്നെ கேரளாவில் வேணால் 60-70 ஊருக்கு மேலே இருக்குது. முதலியார் செங்குந்த முதலியார் இருக்கிற இடமே 70 ஊருக்கு மேலே இருக்குது. அது இதை விட பெரிய ஊராக்கும் நம்ம கூட்டாளம் சொன்னது. 1000க்கு பக்கத்தில் ஃபேமிலி அங்கே இருக்குது. பழம்பாலக்கூட அதை விட பெரிய ஊராக்கும், அங்கேயும் இருக்குது. பக்கத்தில் 500-600 ஃபேமிலி இருக்குது. பழம்பாலக்கோட்டிலிருந்து இருக்கிற ஃபேமிலிஸ் பூரா தமிழ்நாட்டில் தருமபுரி ஜில்லையில் பாலக்கோடு என்ற ஒரு ஊரிலிருந்து வந்தவங்களாக்கும். அங்கே தமிழ்நாட்டில் நல்ல வறட்சியெல்லாம் வந்தப்போ பஞ்சம் பிழைக்கிறதுக்கு வேண்டி இங்கே வந்ததாக்கும். இங்கே வந்து நாம்
மன்னார்காடு இங்கே நாம் மன்னார்காடு 6 குடும்பமாயிட்டு இங்கே வந்து ஊரில் செட்டில் ஆனதாகும். அப்போ செட்டிலாகி நெசவாக இருந்தது நம்ம தொழில். അന്നത്തെ തൊഴിൽ നെസവാറുന്നത്. നെസവ് மட்டுമല്ല, പൊതുവെ എൻ്റെ കോവിൽ കാര്യങ്ങളിലെ തോൽപ്പാവക്കൂത്ത് ചൊല്ലുற ഒരു പ്രസ്ഥാനത്തും കൂടിയിട്ട് ചെയ്തതും இங்கே வந்தது. அப்போ அன்னைக்கு வந்த மன்னார்காட்டில் வந்தவியலும் அது மாதிரி இங்கே இங்கே பாலப்புறத்துக்கு வந்தவியலும் எல்லாம் நல்ல தமிழில் இலக்கணத்தில் ரொம்ப சிறப்பாக പണ്ഡിതന്മാരാകും. അത് വെറും ഇലക്കണം மட்டுമല്ല, ഈ ആത്മീയ കാര്യങ്ങളിൽ സ്പിരിച്വൽ ആക്ടിവിറ്റീസിൽ നല്ല പാണ്ഡിത്യമുള്ളവരാകും. അത് നെയ്യുമ്പോഴും ഈ തർക്കമാകും. സംസ്കൃതക്കയുള്ള ഈശ്വര കാര്യങ്ങളിൽ നാരായണമൂർത്തിയെ പറ്റിയിട്ട്, ശിവനെ പറ്റി, മറ്റേ നമ്മൾ വേദത്തെ പറ്റി അതിലുള്ള കാര്യങ്ങൾ തർക്കിച്ചിട്ടാകുമ്പോൾ നെസവും കൂടി അടുപ്പാകും. அப்படி കഴിയുന്നവരാകും. പൊതുവാ നാമ പാക്കയിൽ എല്ലാ ശൈവന്മാരാക്കും. ശങ്കുന്തരം തന്നെ, അതായത് നവവീരന്മാர்களான காமாட்சி அம்மையோட சிலம்பிலே இருந்து பிறந்தவங்களாக செங்குந்தர். அது இங்கே அப்படித்தான் சொல்கிறாங்க. செவந்த குந்தத்தை பிடிச்சிட்டு அந்த காலத்தில் நாம் இரும்பு இல்லை, நாம் செம்பு தான் இருந்ததாமா. சிவந்த குந்தத்தை பிடிச்சி போருக்கு போனதுனாலேயாக்க செங்குந்தர்ன்ற பேர் வந்தது. முதலியார்னு எப்படி பேர் வந்ததுன்னு கேட்டால், சோழ ராஜாக்கன்மாருக்கு அன்னைக்கு கிரீடம் வச்சு கொடுக்கறது அதிகாரம் முதன்மை. அதாவது ராஜசபையில் அவங்க இருக்கிற கான்ஃபரன்ஸ் ஹாலில் முதல்ல இடம் இருக்கிறது முதலியாருக்காக்கும். முதன்மை இடம் பெற்றவனாக்கும் முதலியார். ரெண்டெல்லாம் சேர்ந்தவங்க தான். முதல்ல எங்கள் தாத்தாவோட தாத்தா அவங்க பொண்ணை கொடுத்தது கொண்டமுத்து சித்தூருக்காக்கும், நெகமத்துக்கு பக்கத்தில். அப்போ கொடுக்கல் வாங்கலாம் பழைய காலத்தில் இங்கே இருந்தது. பின்ன இந்த காலத்தில் தமிழ் படிக்க தெரியாத ஒரு நிலைமையாக்கும் பாலப்புறமല്ല இது முதலியார் கம்யூனிட்டி ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பழைய காலத்தில் அப்படியல்ல. பாலப்புறத்துலேயே எங்கள் ஃபேமிலியல்லே நிறைய ஃபேமிலி நல்லா படித்து நல்ல அறிவுள்ள ஃபேமிலியாக இருந்திருக்கிறாங்க. பொதுவாக எல்லா பக்கமும் நெசவு தான், எல்லா இடத்துலையும் நெசவு தான். நெசவு விட்டு போட்டு கொஞ்சம் பேர் சிறப்பாக இந்த சிற்றூர் கொடும்பு பாகங்களில், நல்லப்பள்ளி பாகங்களெல்லாம் கொஞ்சம் எஜுகேஷனலாയിട്ട് உயர்ந்து வந்து அவங்க எல்லாம் ஓரோ வேலையில் ഹൈ ലെവലൊന്നുമില്ല, ചിന്ന ഡോക്ടറായിട്ടോ അല്ലെങ്കിൽ പിന്നെ ക്ലർക്കായിട്ടോ അല്ലെങ്കിൽ പിന്നെ ഓരോ ഈ அரசு தரத்தில் ஏதாவது வேலையில் சேர்ந்துருந்தாங்க. பாக்கி எல்லாம் நெசவு தான். இந்த நெசவு சொல்கிற போது நெசவு பற்றி சொல்கிறதுன்னா ஒரு கூட்டாய் ஒன்றிச்சு ஒட்டிச்சு இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த நெசவு பண்ண முடியும். ஒட்டைக்கு இருந்தால் பண்ண முடியாது. அப்போது ചുരുങ്ങുന്നതിൽ നമുക്ക് 10 പേരിനാച്ചും ഒരു നெசவு തൊഴിലിക്ക് ഇത് വാങ്ങിക്കണ്ടെങ്കിൽ 10 പേരുടെ സഹായം കൂടിയിരുന്ന് കാര്യങ്ങൾ ചെയ്യണം. நாம் கூட்டமாக இருந்தாலும் சரி, ஒட்டைக்கு தான் நாம் செய்வோம். அப்படியாக்கும் நெசவு தொழில் வந்தது. இப்போல்லாம் ஏறக்கூட நெசவு தொழில் விட்டு போயிட்டு என்னென்னா ഇതിൽ വരുമാനം நம்ம കുറവാക്കും. 10 പേര് മെനക്കെടണം. പൊമ്പളകളടക്കം കുട്ടികളടക്കം ഇതിക്ക് ഒപ്പം വേല ചെയ്യണം. താര് ശുദ്ധി കൊടുക്കേണ്ടത് അതുമാതിരി കാര്യമെല്ലാം ചെയ്യണം. പക്ഷേ അതിനെല്ലാം കാരണം ഇപ്പോൾ നെസവിലെ എല്ലാം കൂടുതൽ ഇടപെടുന്നുണ്ട്. നാമെല്ലാം കൊഞ്ചം കുട്ടികളെ പഠിக்க വെച്ച് പലയിടത്തിലെയും വേലയും എല്ലാം ചേച്ചിയോടെ ശ്രമിക്കുന്നുണ്ട്. ഇപ്പോൾ அப்படி நிறைய இடத்துலையும் வேலையில் ഓരോ சேர்ந்துருக்கிறதுண்டு. இப்போ திருவனந்தபுரத்திலெல்லாம் ஆறு நெசவொன்றும் இல்லை, எல்லாம் ஓரோ டிபார்ட்மெண்ட்லேயாக்க இருக்கிறாங்க. நம்மளை பற்றி காரணமாக அண்ணாமலை போல காரணமாக சொல்லி கொடுத்ததுன்னா, നാം ചെങ്കുന്തർ നല്ല ശരിക്ക് മുതലിയാർ വിഭാഗത്തിൽ നിന്ന് വന്നവയിലാക്കും. ചെങ്കുന്തർ ചില കൊഞ്ചം കൂടി ഉയർന്നവയിലാക്കും, നമ്മളവിടെ ഉയർന്നവയിലാക്കും. നാം തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് പഞ്ചമ്പളയ്ക്ക് വേണ്ടി വന്നതിലാക്കും. കൈത്തൊഴിൽ ചെയ്യുന്നത് കൊണ്ട് നമ്മൾക്ക് കൈക്കോളിന് പേര് കൊടുത്തിട്ടുണ്ട്. പിന്നെ മുതലിയാറിനെല്ലാം ചൊല്ലുന്നത് കൊണ്ട് മുതലിയാറിന് നമ്മളെ ചൊല്ലുവാങ്ങും. ശരിക്കും ചെന്നാൽ മുതലിയാറിന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ശിവനെ ആദ്യം നാം ആരാധിച്ച് നമ്മളാക്കും. അവിടെ കാരണവന്മാർ ചൊല്ലുവാങ്ങും. ആദ്യം ആരാധിച്ചു ചെന്നാൽ ആദ്യം പൂജ ചെയ്യുന്നത് ശിവനെയാക്കുമ്പോൾ ആദ്യം പൂജ ചെയ്യുന്നത് പ്രപഞ്ചത്തിലെ ആദ്യം ശിവനെയാക്കുമ്പോൾ പൂജ ചെയ്യുന്നത്. അന്ന് ശിവപൂജയിൽ അത് ചെയ്തിരുന്നത് നമ്മൾ സമുദായക്കാരാക്കും പൊതുവെ ചൊല്ലരുത്. അപ്പോൾ അതിനാൽ ഇങ്ങോട്ട് പിന്നെ வந்து பிராமின்ஸு நம்ம இன்னத்த ஐயர்வாள்னு சொல்கிற குரூப்புகார் வந்துவிட்டு எங்களுக்கு சிவனை பூஜிக்கணும், நீங்கள் எங்களுக்கு விட்டு கொடுங்க சொன்னங்காட்டு நாம் வேகம் அவங்களுக்கு விட்டு கொடுத்தோம். திருப்பிட்டு ஒரு வரலாறு தமிழ்நாட்டில் தமிழகத்திலெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறதுண்டு.
அப்போது அப்படி சிவ குலத்திலேயாக்கி நாம் வந்திருக்கிறோம்னு சொல்கிறாங்க. പിന്നെ രണ്ടാമത് നമ്മൾ சொல்கிறது சிவൻ്റെ മറ്റേ ഇതിലുള്ള വീരബാഹു ഗോത്രത്തിലേക്കും നാം പിറന്നിരിക്കണമെന്നും കൂടി നമ്മൾക്ക് പറയുന്നുണ്ട്. ഇത് കൂടുതൽ വിവരം കൂടി നമ്മൾക്ക് വ്യക്തമായി தெரியாது. പുസ്തകങ്ങളിലെ പല തരത്തിൽ சொல்கிறதுണ്ട്. വീരബാഹു ഗോത്രത്തിൽ പിറന്നവരാകും ചുരുപ്പോട്ട് നാം എല്ലാ നമ്മൾ ചടങ്ങുക്കും ഈശ്വരീയമായിട്ടുള്ള എല്ലാ ചടങ്ങുക്കും നാം ശിവകുലം വീരബാഹു ഗോത്രം ചുരുപ്പോട്ട് നാം சொல்கிற ഒരു പതിവുണ്ട്. அப்படியாക്കി നമ്മൾ சொல்கிறது. പിന്നെയുള്ളത് രണ്ടാമത് നമ്മൾക്ക് പുലവറും சொல்கிற ഒരു ഭാഗമാകും. இதேமாதிரி முதலியார் കേരള முதலி இப்படியெல்லாம் சொல்லிட்டு നമ്മൾ சொல்கிறதுண்டு. இந்த கூடத்தில் തന്നെ நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பதவியாகும் புலவர் பதவி. அது இந்த தூள்பாவ கூத்துமாയിട്ട് ബന്ധപ്പെട്ട ഒരു പദവിയാക്കും ചൊല്ലിപ്പോട്ട് சொல்கிறாங்க. പിന്നെ നാം അங்கே നെസവാക്കും நல்லா செஞ்சுட்டு നേരത്തെ നെസയെ പറ്റി சொன்னோ. അതിൽ പൊതുവെ അന്നയ്ക്ക് നെസവ് செஞ்சுட்டு குடில்களையாக்க நாம் தாமசிச்சுட்டு എന്ന് சொல்கிறாங்களோ. பொதுவே நம்மளுக்கு இந்த சல்ஸ்வபாவம் எப்படின்னா நம்மளுக்கு நாம் சத்தியத்தை மீறி அசத்தியமாയിട്ട് நாம் പ്രവർത്തിக்க மாட்டோமா. நம்ம அது திருவண்ணாமலை போனாலும் நம்மளுக்கு அது മനസ്സിലാക്കാൻ സാധിക്കുന്നുണ്ട്. இங்கே அது மாதிரி இங்கே பழனிக்கு போனாலும் சரி அவங்க செங்குந்தர் குரூப்பிനെ വേണ്ടി சொல்கிறதுண்டு. என்னென்னா நாம் സത്യസന്ധമായിട്ട് மட்டும் நாம் ജീവിച്ചിരുന്നതിലാക്കും. அப்படியாക്കും കേരളത്തിൽ വന്നപ്പോൾ നമ്മൾക്ക് ഇങ്ങനെയുള്ള മറ്റേ നമ്പൂരിമാരും അവയെല്ലാം അന്നത്തെ ദേവസ്വത്തിൻ്റെയും ഊരിൻ്റെയും സ്ഥലത്തിൻ്റെയും എല്ലാം ഉടമസ്ഥന്മാർ அவங்க நம்மளுக்கு ஃப்ரீயாയിട്ട് നെസവുக்கு വേണ്ടിയിട്ടും നമ്മൾ സൗകര്യத்துக்கு വേണ്ടിയിട്ടും സ്ഥലം വിട്ട് കൊടുത്ത് നമ്മളെ പാർപ്പിക്ക വെച്ചത് அப்படியாகணும். இது எங்கள் பாட்டனாரெல்லாம் வச்சுருந்த ஓலைச்சுவடியாக்கும் தமிழ் தான் எழுதியிருக்கிறாங்கோ. இதில் எப்படி நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்தோம், நம்ம செங்குந்த முதலியார் சரித்திரம் என்ன, வரலாறு என்னெல்லாம் சில ஓலைச்சுவடியில் இருக்குது. இதுபோல் 1-2 மேலேயும் வச்சுருக்குது. இதுபோல் பிரிண்டட் புக்ஸு நிறைய வச்சுருக்குறோம். எல்லாம் கூத்தம் மனுவனில் இது ஞானவாசிஷ்டம், അരുണാചല പുരാണം, അതുപോലെ ஒட்டக்கூத்தர் சரித்திரம், இதெல்லாம் இப்படி நிறைய புஸ்தகம் இங்கே இருக்குது. இது தமிழ் கம்பராமாயணம் உத்தரகாண்டமாகுது. உத்தரகாண்டத்தை எழுதுனது ஒட்டக்கூத்தர் எழுதியிருக்கிறாரு. நாங்கள் இப்போ தோல்பாவை கூத்துலேயோ தமிழ் கம்பராமாயணத்தை அடிப்படையாகத்தான் தோல்பாவை கூத்துக்கு நடக்குது. அது 2000க்கு மேலான பாட்டத்தை நாம் இது தோல்பாவை கூத்துக்கு வச்சுருக்கிறோம். அது கொஞ்சம் அதில் பாட்டுக்கு அது ஆனந்தம் சேர்த்துருக்கிறோம். அது அல்லாத பாட்டையும் சேர்த்து தோல்பாவை கூத்து கேரளாவில் நடக்குது. கம்பராமாயணம் தமிழ்நாட்டில் படிக்கலினாலோ கேரளாவில் இந்த தோல்பாவை கூத்தில் யாரெல்லாம் இருக்கிற அதிலுள்ள ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக இதை படிச்சுட்டு எல்லாம் பைகாட்டு தான் படிச்சுட்டு வர்றோம். ஆனால் தமிழ்நாட்டில் சொல்கிறத விட வித்தியாசமான ரீதியில் தான் நாம் இங்கே தோல்பாவை கூத்து பாட்டெல்லாம் பாடுறோம். தோல்பாவை கூத்து மட்டுமல்ல, நல்லதங்கால் நாடகம் நடத்தியிருக்கிறாங்கோ, ஹரிச்சந்திரா நாடகம் நடத்தியிருக்கிறாங்கோ, 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி நாடகமல்ல இந்த ஊரில் சினிமா வர்றதுக்கு முதல்ல நடத்துகிறவங்களாக்கோ இந்த ஊரை சேர்ந்தவங்க. அவங்க தமிழ்லேயே சொந்தமாக நாடகம் தனியாக அவங்களே நாடகம் எழுதி இங்கே நடித்தவங்களாகும். அதில் ஒரு பாட்டு வேணுங்களுக்கு சொல்லித்தாரு. ஓடுது வாரொருமான் நதிவேகமதாய் வண்ணந்தரி கொச்சம் ஓடுது வாரொருமான் நதிவேகமதாய் இப்படி ஒரு பாட்டு இருக்குது. പിന്നെ അതിൽ സേവകൻ ഇപ്പം നാമ തമിഴിൽ ഇത് തമാശ നടത്തുന്ന പേരുകളിൽ ബഫൂൺ ടൈപ്പിൽ அதில் நாடகத்தில் இருக்கிறாங்க சேவகனாக்கு பேர். அது சேவகன் ஒரு பாட்டாக்கும். பெய்யா மழை பெஞ்சுதா பெரிய மழை பெஞ்சுதா, சின்ன சட்டியிலே மீன் சின்ன துள்ளுதா, பெரிய சட்டியிலே மீன் தலைபுழன்னு துள்ளுதா, அருகாமணி எடுத்தாளா அறுத்தறுத்து போட்டாளா, எண்ணி போட்டாளா 7 துண்டம் போட்டாளா, மூக்கு ருசி பார்த்தாளா 3 துண்டம் தின்னாளா, நாக்கு ருசி பார்த்தாளா 4 துண்டம் தின்னாளா, தலை இருக்க வால் இருக்க துண்டம் எங்கே போச்சடி. இது தனியாக அப்படி பேசுகிறதல்ல. அதாவது கணவன் மனைவி சேர்ந்தாக்கும் வருது. பழைய காலத்துலலாம் மழைக்காலத்தில் கேரளாவில் நிறைய மீன் கிடைக்கும்.
எங்கே பார்த்தாலும் மீன் கிடைக்கும், நிறைய குளம் இருக்குதല്ലോ. அப்போ அங்கே அந்த காலத்தில் மீனை பிடிச்சி வந்து ஏதாவது சட்டியில் போட்டு வைப்பாங்க, வேணுமுள்ளத்தை எடுப்பாங்க. அப்போ சின்ன சட்டியில் கொஞ்சம் மீன், பெரிய சட்டியில் கொஞ்சம் மீன் போட்டாங்க. எடுத்து அவன் பொண்டாட்டிக்காரி என்ன செஞ்சால் மீன் எடுத்து அருகாமணி, நமக்கு தமிழ்நாட்டில் தான் அருகாமணி இருக்குது, கேரளாவில் அருகாமணி இல்லை. அந்த അറിഞ്ചരിച്ച് പോക്കൽ 7 തുണ്ടം വന്നത്, തലയും വാലും കൂടാமல் 7 തുണ്ട്. ഏത് അരുകാമണി എടുത്താളാ, അറുത്തറുത്ത് போட்டாளா, எண்ணி எண்ணி போட்டாளா, 7 துண்டம் போட்டாளா. அப்படி இருந்து அவள் சீனி சட்டியில் வச்சு இது வறுத்துட்டு இருக்கிறா ஆறு இந்த பொண்டாட்டி. அப்போ நல்ல மனம் வருமല്ലോ. மனம் வரையில் மூக்கு ருசி பார்த்தாளா, 3 துண்டம் தின்னாளா. മൂക്കിൽ മണം വന്ന കാലത്തിൽ 3 തുണ്ട് തവള തിന്നിട്ടാ. നാക്ക് രുചി பார்த்தாளா, 4 துண்டம் தின்னாளா. நாக்கு ருசி பார்த்தப்போ 4 போச்சு, பாக்கி தலையிலும் பால் தான் இருக்குது. புருஷன் வந்த சாப்பாடு போட சொன்ன, போட்டு இளம்பி பார்க்கையில் தலையும் பால் இருக்குது. அவன் புருஷன் கேட்குற, தலை இருக்க வால் இருக்க துண்டம் எங்கே போச்சடி. தலையும் வால் இருக்குது, மீனில் துண்டம் எங்கே. பக்கத்தூட்டு பூனை வந்து பம்மி நின்று பார்த்தது, கிட்டத்தூட்டு பூனை வந்து எட்டி எட்டி பார்த்தது. பூனை தின்னுட்டு ஓடிச்சு. இதாக்கும் பழைய காலத்தில் நம்ம முதலியார் கம்யூனிட்டி மற்ற அறிவுடையவர்களாக்கும், அதில் நல்ல கலாச்சாரம் இருந்தவர்களாக்கும், எழுத தெரியவங்களாக்கும், பாட தெரியவர்களாக்கும். கனகமிருகமே ஓமாயே இதோ சீதையான என் தர்மவச்சியானவர் உன் பேரில் அதீவ ஆசையானே கொண்ட உதவியாகலும் நீ எங்களோடு கூடி இதோ இவ்விடத்திலே இருந்த அயோத்தியாராஜம் வருமாயிருந்தால் உமக்கு கனிகாய் பாதுகான பட்சணபதானே எப்படி கிடைக்கிறதில்லை, எப்படி கிடைக்கிறதில்லை. தம்பியான லக்ஷ்மணன் சொன்னது சத்தியமாக எனக்கு தோன்றுகிறது. இது ஏதோ ராட்சசന്മാர்கள் ചെയ്യക്കൂടുന്ന മായമാകലും. ഇവിടത്തിലെ ഒരു ബാണമാനതയും തൊടുത്ത് இதோ மான நிகர. இன்னும் இந்த அம்மா இப்படி வந்தாலும் சிவன் கோவில் அந்த காலத்தில், இப்போ கேரளாவில் இருக்கிறவங்க ஒன்று சிவன் கோவில் அன்றைக்கு கேரளாவில் வைக்க முடியாது. இவங்கத்த கம்யூனியல் இது அட்மாஸ்பியர் அப்படியாக இருந்தது, ஜாதி நிலவரம். இங்கேருந்து தாத்தாவெல்லாம் சிவன் கோவில் கும்பிடணும்னு வச்சுன்னா திருவண்ணாமலை தான் போவாங்க. எங்கள் அப்பா பேர் அண்ணாமலை, தாத்தா பேர் கிருஷ்ணப்புலவர். அண்ணாமலை புலவர்னு சொல்லுவாங்க, தாத்தா பேர் கிருஷ்ணப்புலவர். தாத்தாவோட பஞ்சாதி பேர், அம்மாவோட அப்பா பேர் பழனி அம்மாளாக்கும். இவங்க திருவண்ணாமலையில் கும்பிட போன சந்தர்ப்பத்தில் எங்கள் அப்பா 3 மாதம் கர்ப்பத்திலேயாக்கும். திருவண்ணாமலை அந்த கோவில் திருவண்ணாமலையார் பேரை வச்சுட்டாக்கோ அண்ணாமலைன்னு பேர் வச்சுருக்குது அப்பாவுக்கு. அண்ணாமலைன்னு பேர் அந்த காலத்தில் திருவண்ணாமலைக்கு சிதம்பரத்துக்கெல்லாம் தான் இங்கேருந்து நான் கும்பிப்படும். இங்கே தமிழ்நாட்டிலேருந்து மைக்ரேட்டில் வந்த பேருங்களோ இல்லை தெலுங்கு நாட்டிலேருந்து வந்தாலோ எல்லாம் மாரியம்மன் கோவில் வைப்பாங்க. மாரியம்மன் கோவில் வச்சா பாலப்புறத்தில் ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குது. இந்த மாரியம்மன் கோவிலில் மாரியம்மையை சேர்த்து நம்ம முதலியார் சமுதாயத்திൻ്റെ சேவூரிലുള്ള முத்துக்குமார் நாயனார் சொன்ன அந்த சாவானையும் இங்கே நாம் சாமி கும்பிடுறோம். அந்த சாமி கும்பிடுறது எப்படின்னு கேட்டால், மாரியம்மன் பூஜை தான் பெரிய திருவிழா. நமக்கு பெரிய திருவிழா எல்லாம் செய்கிறோம். கார்த்திகை தீபத்துக்கு நாம் என்ன செய்கிறோம், வீட்டுக்கு முன்னால் வச்சு பூஜை நடத்துகிறோம். அருணாசல புராணம் வாய்ப்போம், வித்தை விநாயகன் சொல்லி போட்டு அருணாசல புராணம் வந்து அதில் வலம் வருவாங்க அந்த பூஜைக்கு அருணாசலம் சொல்லிட்டு. திருவாதிரையும் நாம் நடத்துகிறோம், மங்கல்ய பூஜை நடத்துகிறோம், திருவாதிரை சிவன் திருவாதிரையும் நடத்துகிறோம். சிவராத்திரிக்கு நம்ம வீட்டில் நம்ம எங்கள் தாத்தா பாட்டியில் இறந்தவங்கெல்லாம் சிவனில் சேர்ந்தோம்னாக்க சொல்கிறோம். அதனால சிவராத்திரிக்கு தான் வீட்டில் நம்ம பாட்டம் பாட்டிக்கெல்லாம் பூஜை நடத்துறது. தனியாக இல்லை, சமாதி வச்சுருக்குது அல்ல, சிவராத்திரிக்கு தான் அதை சேர்ந்து நடத்துறது இல்லாமல் தனியாக நடத்த மாட்டோம். இதுபோல் நம்ம முத்துக்குமரன் நாயனாரை, சேவூர் முத்துக்குமரன் நாயனாரை எப்படி கும்பிட்றோம்னு கேட்டால்,
തേരുക്കുത്തും ചൊല്ലിപ്പോട്ടാൽ അതായത് നമ്മൾ മൂങ്കിൽ ചേർത്ത് ചെരുക്കി അതേപോലെ ഇത് மேலையெல்லாம் கோர்த்து ப்ளட் அது காயங்குத்தரம் சொல்லுவாங்க. அப்படி செய்யறதுக்கு முதல்ல ஒரு குளத்தில் போய் இந்த முத்துக்குமரனாயிர அம்மா அலங்காரி பாடுற ஒப்பாரி சீரான என் மகனே நல்ல முத்தையா சிறந்தோங்கும் புண்ணியனே நேரா அண்ணாமலை தனிலே நேர்ந்திருந்த என் பயத்தில் இப்படி ஒரு ஒப்பாரி பாட்டு பாடி அந்த ஜீவாத்மாவை நாம் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அழைக்கிறோம். அதை கொண்டு வந்து மாரியம்மன் கோவிலில் பாவடிக்கு முன்னால் விட்டு அடுத்த நான் பாவடின்னு அழைத்து அதையாக்கு சாமி அந்த சுவாமி அழகில் சேர்ந்து தேருக்குத்து நாம் திருவிழா நடத்துகிறோம். இது கேரளாவில் இருக்கிற கொஞ்சம் ஊரில் அது நடக்குது. முத்துக்குமராயன் நடந்தது. இப்போ தேருக்குத்துன்னு சொன்னது கூட்டாளியில் நடக்குது. பாலக்கோடு இருக்குது, பல்லஞ்சாத்தனூர் இருக்குது, கன்னியம்புரம் இருக்குது, ஷொர்ணூர் இருக்குது, கருவானாங்குறிச்சி, கொளக்காடு இப்படிங்கன்னா ஒரு 10 ஊரில் தான் இருக்குது. கொங்கு நாட்டிலேருந்து வந்தவங்க அதை இது நம்ம முத்துக்குமரனாயிர சாமியாக கும்பிடுறாங்க. പിന്നെ മാരിയമ്മ പൂജയ്ക്ക് ഇപ്പോൾ തമിഴ്നാട്ടിൽ നമ്മൾ വള്ളിക്ക് പോയി പോകുന്ന പോലെ നാം ഇங்கே கும்மி அடிக்கிறோம். அந்த கொஞ்சி மத்தளம் சொல்லிட்டு நம்ம நெசவாளிகளில் தனியாக ஒரு குரூப் டான்ஸ் இருக்குது. அது ஆம்பளைங்க தான் நடத்தும் பாட்டு அந்த ஆடுவாங்க. இப்போ பொம்பளைகள் சேர்ந்து ஆடுவாங்க. அது மாரியம்மன் திருவிழாவுக்கு 10 நாள் இன்னைக்குன்னா கும்மி அடிக்க இருக்குது. கும்மி அடின்னு சொல்லி போட்டு இங்கே பழைய அந்த காலத்துல தானே கும்மி அடிக்க இருக்குது. கும்மி அடி பெண்ணே கும்மி அடி நீயும் குனிந்து கும்மி அடிங்கடி தண்ணி கூடத்தை கீழே வைத்து ஆளுக்கொரு கும்மி போடுங்கடி ஆளுக்கொரு கும்மி போடுங்கடி இப்படி முதல்ல பாட்டெல்லாம் பாடி கும்மி அடிச்சிருந்தாங்க. அது ஆம்பளை அதுக்கு நாம் பின்ன அப்புறம் தான் கொட்டி நாங்கள் சண்டையில் தான் கொட்டுவோம். இது கொஞ்ச மாத்திரம் இப்படியாக மாரியம்மன் திருவிழாவுக்கு இப்போ கும்பம் கொண்டு வர்றது தான் இருக்குதுங்க. திருவோடு எடுக்கிறதும் இப்போ புதுசாக வந்து சேர்ந்ததாக்கும். இப்போ கேரளாவில் 50க்கு மேலே ஊரில் முதலியார் கம்யூனிட்டி கிராமமே இருக்குது. ஒவ்வொரு ஃபேமிலியும் இல்லை, கிராமமே இருக்குது. இங்கே இருக்குது பக்கத்தில் கன்னியம்புரம், ஷொர்ணூர், கூட்டாலை, பழம்பாலக்கோடு, பழையன்னூர், பல்லஞ்சாத்தனூர், குழல்மந்தம், நல்லேப்பள்ளி, சிற்றூர் இப்படி சொன்னால் இந்த ஏரியாவில் எல்லா இடத்துலையும் பாலக்காடு ஜில்லையிலൊക്കെ 50க்கு மேலே ஊரில் இருக்குது கிராமம் இது. ஆனால் இந்த ஒவ்வொரு ஊரில் சில இடத்துல ஒன்று தமிழே பேசாமல் ஆயிட்டுது. தமிழே பேச தெரியாது. முதலியார் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. முதலியார் என்ன நீங்கன்னு கேட்டால் இன்னும் நீங்கள் செங்குந்த முதலியார் 6 பீகரவாகோ 6 முத்துக்குமரனாயிரான்னு கேட்டால் சொல்லி கொடுக்குறக்கு ஒருத்தரும் இல்லை, அவங்களுக்கும் தெரியாது. நம்ம குலப்பெருமை நமக்கே தெரியாது. அதுதான் நமக்கு இப்போ வந்த ஏற்றவும் பெரிய தோஷம். அது சொல்லி கொடுக்குறக்கு இப்போ இவங்க முதலியார் சமுதாயம் வச்சுருக்கிற சங்கம் வச்சுருக்கிறாங்க. கைக்கோள முதலி சங்கமணி, செங்குந்த கைக்கோள முதலி சங்கமணி கேரளாவில் இருக்குது. கிழக்கு செங்குந்த கைக்கோள முதலி சங்கம்னு இருக்குது. ஆனால் முதலியார்னு கேட்டால் என்னோட கேட்டால் அவங்க தெரியாது. உங்கள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் என்னன்னு கேட்டால் கூட தெரியாது. வரலாறுன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. இன்னும் தமிழ்நாடு வரலாறு குருவாயிட்டு இவங்களுக்கு இருக்கிற சில ரிலேஷன்ஷிப் இருக்குதோ நான் அதில் மெம்பராக்கும். தமிழ்நாடு செங்குந்த வரலாறு குருவில் இங்கത്തെ இந்த கும்பி அடியில் நான் அதில் இது போஸ்ட் செய்கிறதுண்டோ தெரியணுமில்ல கேரளாவில் இருக்கிறாங்கன்னு. ஆனால் இங்கே உள்ளவங்க தமிழ்நாட்டிலത്തെ செங்குந்த முதலியார் குழுவாயிட்டு அவங்க ரிலேஷன்ஸும் இல்லை. പിന്നെ எப்படி நமக்கு தெரியும்? நம்மளை பற்றி நம்ம தெரியறதுக்கு ஒரு ஆர்வம் வேணும். தெரியணும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இதை தெரியறதுக்கு வந்ததுனால தான் உங்களுக்கு தெரியுது. അതുപോലെ നമുക്ക് நம்ம ആര് എങ്കിருந்து வந்தோம், நம்ம குலம் என்ன, நம்ம மகத்துவம் என்னோடு நம்ம தெரியறதுக்குள்ள ஆர்வமாக்கோ நாம் சொல்லிக் கொடுக்கணும். வரும் தலைமுறைக்கு நாம் ஆறுன்னு சொன்னால் தான் நம்ம தெரியும். இப்போ எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது நாம் ஒட்டக்கூத்தர் ஃபேமிலியிருந்து வந்த பேராக்கோ. தாத்தா பேர் எங்கள் அப்பா பேர் அண்ணாமலை புலவர், அவங்க அப்பா பேர் கிருஷ்ண புலவர், அவங்க அப்பா பேர் அங்கப்ப புலவர், அவங்க அப்பா பேர் குஞ்சு புலவர், அதுக்காக முதல்ல பேர் கிருஷ்ணநாவலர், அதுக்கு முதல்ல பேர் நல்லாம் புலவர். இப்படி ஃபேமிலி எங்கள் ஃபேமிலியோட 7 தலைமுறைக்கு முன்னால் 6 இருந்தாங்களோ முப்பாட்டனார் காலத்திலிருந்து என்னெல்லாம் நடந்துட்டு நம்ம அப்பா சொல்லி கொடுத்ததுனால நமக்கு ஞாபகம் இருக்குது.
പിന്നെ ഇത് നാമ ചൊല്ലിയിട്ട് വെറുക്കണം. നമ്മൾ കുഴந்தைകളൊക്കെ ചൊല്ലിക്കൊടുക്കണം നാമ ആരുണ്ട് കേട്ടാ. ഇതാക്കും അറിയാൻ. പിന്നെ ഇനി തോൽപ്പാവ് കുത്ത് നമുക്ക് അങ്ക പോയി ചൊല്ലല.